எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு அலெக்ஸ் ஹேலி அவர்களுடைய ரூட்ஸ் வேர்கள்ன்ற புத்தகத்தை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவன் குடிசையிலிருந்து 10 வயதிற்கும் மேற்பட்ட பையன்கள் 2 காணாமல் போன மறுநாள் அவன் பூச்சாண்டியின் பணத்துடன் பிடிபட்டான். அதை காட்டில் கண்டெடுத்ததாக கூறினான். கிராம பெருசுகள் பஞ்சாயத்தில் விசாரிக்கும் முன்பு அவனே காணாமல் போய்விட்டான். நீ ரொம்ப சின்ன பயல், உனக்கு இதுவெல்லாம் நினைவிருக்காது. அப்படியெல்லாம் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய நம்பிக்கைக்குரியவர்களை விட்டு தனியே எங்கேயும் சென்று விடாதே. உன்னுடைய மந்தையுடன் மேய்ச்சலுக்கு செல்லும் போது ஆழமான பள்ள பகுதிகளுக்குள் ஆடுகளை துரத்தி விடாதே. அப்புறம் உன்னுடைய குடும்பத்தார் உன்னை பார்க்கவே முடியாது. நடுங்கிக் கொண்டிருந்த குண்டாவை மேலும் அச்சுறுத்தும் விதமாக தௌமானி தொடர்ந்தான். சிங்கம் புலியிடமிருந்தும் பூச்சாண்டியிடமிருந்தும் தப்பித்து கொண்டால் கூட இன்னும் கடுமையான அபாயம் இருக்கிறது. ஏதேனும் ஒரு ஆடு கூட்டத்தை விட்டு தப்பி சென்று பக்கத்தில் உள்ள வயல்களில் புகுந்து பயிர்களையோ நிலக்கடலை செடிகளையோ மேய்ந்ததென்றால் நாயுடன் அதனை துரத்தி கொண்டு செல்லும் வேளையில் மற்ற ஆடுகளும் விளைநிலத்திற்குள் புகுந்து விடுவன. குரங்குகளையும் மான்களையும் காட்டு பன்றிகளையும் விட ஆட்டு மந்தை மிக வேகமாக பயிர்களை நாசப்படுத்திவிடும். தௌமானியின் தாய் அவனுக்காகவும் குண்டாவிற்காகவும் மதிய சாப்பாடு கொடுத்து அனுப்பியிருந்தாள். அதனை இருவரும் பகிர்ந்து உண்டனர். மதியத்திற்குள் குண்டாவின் வயதை ஒத்த தோழர்களுக்கு அவர்கள் தமது வாழ்நாள் முழுவதும் தம்மை சுற்றிலும் பார்த்திருந்த ஆடுகள் மீது மதிப்பும் மரியாதையும் மிகுந்தது. சாப்பாட்டிற்கு பிறகு தௌமானியின் வயதை ஒத்தவர்களில் சிலர் மரத்தடியில் குட்டி தூக்கம் போட்டனர். மற்றவர்கள் தமது மாணவர்களுடைய புதிய கவன்களால் கல்லெறிந்து வீழ்த்துவதற்காக அருகாமையிலிருந்த சிறு பறவைகளை தேடி சென்றனர். குண்டாவும் அவனுடைய தோழர்களும் ஆட்டு மந்தைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு போராடி கொண்டிருந்த போது பெரிய பையன்கள் அவர்களை நோக்கி எச்சரிக்கை குரல் எழுப்பியபடியும் அவர்களுடைய திண்டாட்டத்தைக் கண்டு நகைத்தபடியும் மரநிழலில் அமர்ந்திருந்தனர். ஆடுகளை துரத்தி செல்லாத வேளைகளில் குண்டா தூரத்து காடுகளிலிருந்து பெருவிலங்குகள் எதுவும் வெளிப்பட்டு தன்னை தின்றுவிடக்கூடாது என்கிற அச்ச உணர்வில் அங்கும் இங்குமாக நோட்டமிட்டு கொண்டிருந்தான். பிற்பகலின் நடுவில் ஆடுகள் தமது வயிறு புடைக்க மேய்ந்துவிட்ட போது தௌமானி கண்டிப்பான குரலில் குண்டாவை அழைத்து, என்ன உனக்கும் சேர்த்து நான் விறகு பொறுக்க வேண்டுமா என்றான். அப்பொழுதுதான் குண்டாவுக்கு நினைவிற்கு வந்தது. மாலை வேளைகளில் ஆட்டு மந்தைகள் வீடு திரும்பிய போதெல்லாம் இரவு நேரங்களில் கிராமத்தில் நெருப்பு மூட்டுவதற்காக அவர்கள் ஒவ்வொருவரும் தலையில் விறகுகளை சுமந்து சென்றதை அவன் பலமுறை பார்த்திருந்தான். ஆடுகளின் மீதும் காட்டு பகுதிகளின் மீதும் நோட்டமிட்டவாறே அங்கும் இங்கும் ஓடி அலைந்து காய்ந்து விழுந்து கிடந்த மரக்கிளைகளையும் உலர்ந்த செடி கொடிகளையும் எரிப்பதற்கு ஏதுவாக குண்டாவும் அவனுடைய தோழர்களும் சேகரித்தனர். தன்னால் சுமந்து செல்ல முடியும் என்று எண்ணிய அளவிற்கு திரட்டிய விறகுகளை ஒன்றாக குவித்தான். விறகின் அளவை பார்த்த தௌமானி வெறுப்புடன் மேலும் சில கட்டைகளை அவற்றுடன் சேர்த்தான். ஒரு பச்சை கொடியை கொண்டு அவற்றை நன்றாக சேர்த்து கட்டினான். அந்த விறகு கட்டினை தூக்கி தனது தலையின் மீது வைக்க முடியுமா என்பதே அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. அதனை சுமந்து கொண்டு கிராமத்திற்கு சென்றாக வேண்டுமே. பெரிய பையன்கள் அவர்களுடைய திண்டாட்டத்தை பார்த்து நகைத்து கொண்டிருக்கையில் குண்டாவும் அவனுடைய தோழர்களும் ஒரு வழியாக சிரமத்துடன் கட்டுகளை தூக்கி தமது தலைகளில் சுமந்து கொண்டு வேட்டை நாய்களுக்கும் ஆட்டு மந்தைகளுக்கும் பின்னால் நடக்கத் தொடங்கினர். தலையில் இருந்த சுமை நழுவி விழுந்து விடாதபடி கைகளால் சரி செய்து கொண்டே தொடர்ந்தனர். எலும்பு நோக சுமந்து சென்ற குண்டாவுக்கு எதிர்பட்ட கிராமம் முன் எப்பொழுதை காட்டிலும் மிகவும் அழகாக தோன்றியது. கிராமத்தின் வாயிலுக்குள் நுழைந்தவுடன் பெரிய பையன்களின் ஆர்ப்பாட்டம் மேலும் அதிகரித்தது. கிராம மக்கள் பார்வைக்கும் செவிகளுக்கும் அன்று முழுவதும் புதிய பசங்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டனர் என்பதை உணர்த்தும் விதமாக எச்சரிக்கையாகவும் அறிவுறுத்தலாகவும் பெருங்குரல் எடுத்து மந்தைகளினூடே அங்கும் இங்கும் தாவினர். குண்டாவின் தலைச்சுமை ஒரு வழியாக கிராம ஆசான் பிரிமா செசேனுடைய திடலுக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கப்பட்டது. அவர்தான் மறுநாள் அவனுக்கும் அவனுடைய வயதை ஒத்தவர்களுக்கும் பாடம் துவக்க இருந்தார். மறுநாள் காலை கஞ்சியை குடித்தவுடன் புதிய இடையர்கள் ஒவ்வொருவரும் மரத்தால் ஆன பலகையுடனும் எழுதுகோளுடனும் எழுதுவதற்கான மை அடங்கிய மூங்கில் குழாயுடனும் பள்ளி திடலுக்குள் அணிவகுத்து நுழைந்தனர். ஆடுகளை காட்டிலும் மடையர்கள் என்பது போல அவர்களை நடத்திய ஆசான் உட்காரும்படி பணித்தார். அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் அவர் எதிர்பார்த்ததை காட்டிலும் தாமதமாக அவர்கள் வந்ததற்காக கீழ்ப்படியாமையின் பொருளை அவர்கள் மீது உரசிய அவருடைய கை பிரம்பு விளக்கியது. கடுகடுப்பான குரலில் அவரும் விளக்கினார். அவரிடம் படிப்பதற்காக வருகின்ற காலம் முழுவதும் அவர் கேட்டால் ஒழிய யாரும் வாய் திறந்து பேசக்கூடாது.
அவர்கள் மத்தியில் பிரம்பை அவர் ஆட்டிய விதம் மீறுபவர்களின் நிலையை உணர்த்தியது. தாமதமாக வருபவர்களுக்கும் அதே நிலைதான் என்றார். காலையில் கஞ்சி குடித்தவுடன் மாலையில் ஆட்டு மந்தைகளுடன் திரும்பியவுடன் பாடம் துவக்கப்பட்டது. நீங்கள் எல்லாம் இன்னமும் குழந்தைகள் அல்ல, உங்களுக்கென்று பொறுப்புகள் உண்டு. அவற்றை நிறைவேற்ற முயலுங்கள். ஒழுங்குமுறையை நிலைநாட்டியவுடன் அன்று மாலையில் அவர்களுக்கு திருக்குரானிலிருந்து சில தொழுகை பாடல்கள் ஓதப்படும் என்றும் அவற்றை அவர்கள் மனப்பாடம் செய்து ஒப்பித்த பின்னர் அடுத்த பாடம் துவக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் அவர்களை விட்டுவிட்டார். அவருடைய பள்ளி இறுதி வகுப்பு மாணவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் புதிதாக சேர்ந்திருந்த குண்டாவின் வயதை ஒத்தவர்களை காட்டிலும் பெரிதும் அஞ்சி நடுங்கினர். அவர்களுக்கு அன்று இறுதித் தேர்வு. திருக்குரானை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பதிலும் அரேபிய மொழியில் எழுதுவதிலும் தேர்வு நடத்தப்பட இருந்தது. அதில் அவர்கள் தேர்ச்சி பெறுவதை பொறுத்து அவர்கள் முறைப்படி அடுத்த பருவத்தை அடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அன்று தம்முடைய வாழ்க்கையில் முதன்முறையாக ஆட்டு மந்தைகளை தமது முழு முயற்சியால் பட்டிகளிலிருந்து விடுவித்து குண்டாவும் அவனுடைய தோழர்களும் அரும்பாடுபட்டு மேய்ச்சல் பகுதிக்கு ஓட்டி சென்றனர். இன்னும் சில நாட்கள் ஆடுகளால் வழக்கம் போல மேய முடியாது. குறைவான தீனிதான் கிடைக்கும். புல் மீது வாய் வைத்து கடிப்பதற்குள் குண்டாவும் அவனுடைய தோழர்களும் அவற்றை துரத்துவதும் கத்துவதுமாக இருந்தனர். ஆட்டு மந்தைகளை காட்டிலும் குண்டா பெரும் கவலையில் ஆழ்ந்திருந்தான். ஒவ்வொரு முறையும் ஓய்வாக உட்கார்ந்த போது அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களால் ஏதேனும் பயன் உண்டா என்று சிந்திக்கலானான். எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது செய்ய வேண்டியிருக்கிறதே, எங்காவது செல்ல வேண்டியிருக்கிறதே, நாள் முழுவதும் ஆட்டு மந்தையை கட்டி மேய்க்க வேண்டியிருக்கிறது. காலையில் எழுந்து கஞ்சி குடித்தவுடன் மேய்த்து திரும்பியவுடனும் ஆசான், அதன் பின்னர் இருட்டுவதற்குள் முடிந்த அளவுக்கு கவன் எறியும் பயிற்சி, வேறு எதை பற்றியும் சிந்திக்க நேரமே இருக்காது போலிருக்கிறதே. நிலக்கடலை சிறு தானியங்களின் அறுவடை நிறைவடைந்தது. அடுத்து பெண்டிருடைய வயல்களில் நெல் கதிரறுப்பு. ஆடவர் யாரும் பெண்டிருக்கு அறுவடையில் உதவவில்லை. குண்டா சிடாஃபா போன்ற பயல்களும் கூட ஒதுங்கி கொண்டனர். நெல் சாகுபடி தொடர்பான அனைத்து பணிகளும் பெண்டிருக்கு மட்டுமே உரியவையாம். அன்று சூரியனின் முதலாவது கதிர் வயலில் குனிந்து பொன்னிறமான நெற்கதிர்களை அறுவடை செய்து கொண்டிருந்த பிண்டா, ஜான்கே தௌரே மற்றும் ஏனைய பெண்களின் மீது தான் பட்டு தெரித்தது. அறுவடை செய்த நெற்கதிர்களை 2 நாட்கள் நடைபாதையில் கிடத்தி உலரவிட்டனர். நன்றாக காய்ந்த பிறகு பரிசல்களில் ஏற்றி கிராமத்திற்கு கொண்டு சென்று பெண்களும் அவர்களுடைய மகள்களும் அவற்றை தெளிவான கட்டுகளாக கட்டி அவரவர் குடும்பத்தின் வைப்பு அறைகளில் சேமித்தனர். நெல் அறுவடை நடந்து முடிந்த பின்னரும் பெண்களுக்கு ஓய்வென்பது கிடையாது. ஆடவருடைய பருத்தி காடுகளில் பருத்தி பூ பறிக்க வேண்டும். அவை நீண்ட நாட்களாக செடியோடு உலரும்படி விட்டு வைக்கப்பட்டிருந்தன. எவ்வளவு கூடுதலாக சூரிய வெப்பத்தில் உலர்கின்றதோ அந்த அளவு சிறப்பான நூல் பெண்டிர் தைப்பதற்கு ஏற்ற வகையில் கிடைக்கும். ஜூப்பியூர் கிராமத்து மக்களால் ஆண்டுதோறும் 7 நாட்கள் கொண்டாடப்பட்ட அறுவடை திருவிழாவிற்காக காத்திருந்த பெண்கள் தமது குடும்பத்தினருக்கான புத்தாடைகளை தைக்கும் பணியில் முனைப்பாக ஈடுபட்டனர். பிண்டா பருத்தியில் நூல் நூற்று கொண்டிருந்த வேளையில் பல மாலை பொழுதுகளில் குண்டாவிற்கு பெரிதும் எரிச்சல் ஊட்டக்கூடியதாக இருந்த போதிலும் வாய் ஓயாமல் மழலை குரலில் குமிறிக்கொண்டும் அட்டை போல் தன் மீது ஒட்டிக்கொண்டும் தொல்லை கொடுத்த குட்டி பயல் லாமினை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆனாலும் அவனை தூக்கி கொண்டு பிண்டாவுடன் கிராம நெசவாளி டெம்போ டிப்பாவின் குடிசைக்கு சென்றபோது குண்டா மகிழ்ச்சி அடைந்தான். அந்த நெசவாளி பெண் கைகளையும் கால்களையும் வேகமாக அசைத்து நூற்கண்டுகளில் இருந்த நூலை நீண்ட துணியாக நெய்து கொண்டிருந்ததை வைத்த கண் வாங்காமல் அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தான். குடிசைக்கு திரும்பியவுடன் மரக்கட்டைகளை எரித்து உண்டு பண்ணிய சாம்பலில் நீரை வார்த்து அடர் கரைசலாக்கும்படி பணித்தாள். அதில் வண்ணமேற்றும் இலையை நன்றாக இடித்து கலந்தாள். வண்ண கரைசலில் துணிகளை நன்கு மூழ்க வைத்து அவற்றிற்கு நீல வண்ணமேற்றினாள். ஜூப்பியூர் கிராமத்து பெண்கள் அனைவருமே அத்தகைய பணிகளில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டிருந்தனர். தாழ்வான புதர்களில் துணிகளை பரத்தி உலர வைத்தனர். சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம் என கிராமமே வண்ணக்கோலம் பூண்டு பொலிவுற்றது. நூல் நூற்பதிலும் ஆடைகளை தைப்பதிலும் பெண்கள் ஈடுபட்டிருந்த வேளையில் ஆடவரும் தமக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த பணிகளை அறுவடை திருவிழாவிற்கும் தமது வேலைகளை மேலும் கடுமையாக்கக்கூடிய கடுங்கோடை காலத்திற்கு முன்பாக முடித்துவிட வேண்டும் என்கிற முனைப்புடன் செயல்பட்டனர். மூங்கில் களிகளை கொண்டு அமைக்கப்பட்டிருந்த கிராம சுற்றுச்சுவர் ஆங்காங்கே ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் தமது முதுகை வைத்து தேய்த்ததால் சாய்ந்தும் உடைந்தும் இருந்து பழுதுகளை நீக்கி சரி செய்தனர். கனத்த மழையால் சீர்குலைந்திருந்த மண் குடிசைகளை பூசி உறுதிப்படுத்தினர். பழமையானவையும் சிதைந்து போனவையுமான கூரைகளை புதிதாக தைத்தனர்.
விரைவிலேயே மனம் முடிக்க வேண்டிய இணைகளுக்கு புதிய குடிசைகள் எழுப்பப்பட வேண்டியிருந்தன. குண்டாவிற்கு குதூகலமளிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. புதிய குடிசைக்கான சுவர்களை எழுப்புவதற்கு ஏற்ற கெட்டியான மண்ணில் நீரை வார்த்து கால்களால் மிதித்து உரிய முறையில் சகதியாகவும் சாந்தாகவும் மாற்றினர். அவ்வாறு மண் மிதித்த பெரியவர்களுடன் குண்டாவும் இணைந்து கொண்டான். கிணற்றிலிருந்து நீர் சேந்திய போது வாளியில் கலங்கலான நீர் இருந்ததை கண்ட ஒருவர் கிணற்றுக்குள் இறங்கி சோதித்து பார்த்தார். புழு பூச்சிகளை தின்பதற்காக கிணற்றுக்குள் விடப்பட்டிருந்த மீன் குஞ்சு பருத்து பெரிதாகி கலங்கல் நீருக்குள் இறந்து கிடந்தது. உடனே புதிதான குடிநீர் கிணறு தோண்டுவதற்கு ஏற்பாடானது. கழுத்தளவு பள்ளத்தில் நின்று தோண்டிய போது கோழி முட்டை அளவிலான வெண்பச்சை வண்ண களிமண் கட்டிகளை வாரி வெளியில் எடுத்தனர். கிணறு தோண்டியதை குண்டா போன்ற பயல்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அத்தகைய களிமண் கட்டிகளை உடனே எடுத்து சென்று கிராமத்தில் வயிறு பெருத்திருந்த பெண்களுக்கு கொடுக்க அவர்களும் ஆவலுடன் அவற்றை சாப்பிட்டனர். அந்த களிமண் பிறக்கவிருந்த குழந்தைகளுடைய எலும்புகளுக்கு வலுவூட்டுமாம். பிண்டா சொன்னாள். கட்டுப்பாடு இல்லாமல் விடப்பட்ட குண்டா சிடாஃபா மற்றும் அவர்களுடைய தோழர்கள் கவன்கல் எரிந்து பழகுவதிலேயே தமது ஓய்வு நேரத்தில் பெரும் பகுதியை கழித்தனர். கண்டவற்றின் மீதெல்லாம் கவனிலிருந்து கல்லிருந்த போதிலும் ஏதொன்றையும் தாக்கியதில்லை. இருந்தாலும் அவர்கள் எழுப்பிய ஆரவார கூச்சல் காட்டு விலங்குகளையே ஓடி ஒளிந்து கொள்ள செய்தது. லாமின் வயது குட்டிப்பயல்கள் கூட கவனிப்பாரற்று விடப்பட்டனர். ஏனெனில் மற்றெவரை காட்டிலும் ஜூப்பியூர் கிராமத்து பாட்டிகள் வர அறுவடை திருவிழா காலத்தில் மனமாக கண்ணியர் அணிந்து கொள்வதற்காக சிகை அலங்கார பொருட்கள் செய்வதில் முனைப்பாக இருந்தனர். இரவு நெடுநேரம் வரையிலும் கூட விழித்திருந்து கொண்டை வளையங்களையும் பின்னல் வேலைப்பாடுகளையும் முழுமையான பொய்மயிர் கவிகளையும் அழுகிய ஒரு வகை செடிகளின் இலைகளிலிருந்து ஊறவத்த ஒரு வகை மரப்பட்டைகளிலிருந்து எடுக்கப்பட்ட நீண்ட இலைகளை கொண்டு தயாரித்தனர். இலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட முரட்டு வகை இலைகளால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை காட்டிலும் மரப்பட்டைகளிலிருந்து உரிக்கப்பட்ட மிருதுவான இலைகளை கொண்டு செய்யப்பட்ட பொருட்கள் கூடுதல் மதிப்புள்ளவை. ஒரு முழு பொய்மயிர் கவிகைக்கு மாற்றாக 3 ஆடுகள் கொடுக்க வேண்டியிருந்தது. வாடிக்கையாளர்கள் மணிக்கணக்கில் உரத்த குரலில் பேரம் பேசினர். நான் வரல, அப்படி பேசினால்தான் பாட்டிமார்கள் விலையை குறைப்பர் என்பதை அறிந்திருந்தனர். முழுமையான சிகை கவிகளை செய்வதில் நியோபோட்டோ பாட்டி வல்லவள். அவளுடைய சிகை அலங்கார பொருட்களைப் போலவே அவளுடைய துணிச்சலான இறைச்சல் மிக்க பேச்சும் கிராமத்து பெண்களை பெரிதும் கவர்ந்தது. பெண்களை காட்டிலும் ஆடவர் தனி மதிப்புடையவர்கள் என்கிற தொன்று தொட்டு வந்த மரபு எதிர்த்து அவள் வார்த்தையாடியதை பெண்கள் கேட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாள்தோறும் காலையில் குடிசை முன்பு சட்டதிட்டமாக இடுப்பு வரை ஆடையை தூக்கி செருகி கொண்டு தனது முதிர்ந்த முரட்டு தோளில் வெயில் படும்படி அமர்ந்து சிகை அலங்கார பொருட்களை பின்னிக் கொண்டிருந்தாள். அவ்வழியாக கடந்து சென்ற ஆடவரின் பார்வையை கவனிக்க தவறியதில்லை. அதையா பார்த்தா, இவனுகளெல்லாம் ஆம்பளைன்னு சொல்லிக்கிறாங்க, எங்காலத்தில் தான் ஆம்பளைகளா இருந்தாங்க என்று அவர்களை கூப்பிட்டு கூவினாள். அடுத்து அவள் பேசக்கூடிய வார்த்தைகளை அறிந்தவர்கள் என்பதால் ஆடவர் அவளுடைய நாக்கிற்கு பயந்து தப்பித்து ஓடினர். மதியத்தில் பின்னல் பொருட்கள் அப்படியே மடியில் கிடக்க அயர்ந்து உறங்கி போகும் வரை அவளுடைய வாய் ஓயாது. அவளுடைய குரட்டை ஒலியை கேட்டு அவளுடைய பொறுப்பில் விடப்பட்ட தத்து நடையாளர்கள் நகைத்தனர். அதே சமயத்தில் 5 வயதிற்கும் மேற்பட்ட பெண்கள் மருத்துவ குணம் கொண்ட வேர்களையும் சமைப்பதற்கான பொருட்களையும் மூங்கில் கூடைகளில் சேகரித்து அவற்றை வெயிலில் உலர்த்துவதற்கு தமது தாய்மார்களுக்கும் தமக்கையருக்கும் உதவினர். சிறு தானியங்களை உரலில் இட்டு இடித்த பொழுது அவற்றை புடைத்து தூற்றி உமியையும் தவிட்டையும் பிரித்தனர். குடும்பத்தினரின் துணிகளை துவைப்பதிலும் தம்மை ஈடுபடுத்தி கொண்டனர். அழுக்கடைந்த ஆடைகளை கருங்கற்களின் மீது அடித்து துவைத்தும் கடுங்காரத்தையும் பனை எண்ணெயும் சேர்த்து தாய்மார் குடிசைகளில் செய்த கட்டிகளையும் தேய்த்து நுரையில் ஊற வைத்தும் தூய்மைப்படுத்தினர். ஆடவர் தாம் ஆற்ற வேண்டிய முகாமையான பணிகளை நிறைவேற்றிவிட்டனர். திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. அடுத்த இளம்பிறை நாளன்று கேம்பிய நாட்டு கிராமங்கள் அனைத்திலும் விழா தொடங்க இருந்தது. இசைக்கருவிகளின் ஓசை ஆங்காங்கே கேட்க தொடங்கிவிட்டது. 24 நரம்புகள் கொண்ட தந்தி கருவியையும் முரசுகளையும் அடியில் வெவ்வேறு நீளங்களில் மரக்கட்டைகள் பொருத்தப்பட்ட சுரை குடுக்கைகளாலான கருவிகளையும் கொண்டு கிராமத்து இசைக்கலைஞர்கள் இசை பயிற்சி செய்தனர். அவர்களை சுற்றி கூடிய சிறு கூட்டம் கைதட்டி ஆரவாரம் செய்தது. அவர்கள் அவ்வாறு இசைத்து கொண்டிருந்த வேளையில் மேய்ச்சலில் இருந்து திரும்பிய குண்டா சிடாஃபா மற்றும் தோழர்கள்
மூங்கிலிருந்து செய்யப்பட்ட புல்லாங்குழல்களை ஊதியும் மணிகளை ஒலித்தும் குடுக்கைகளை ஆட்டியும் இசை எழுப்பியபடி தெருக்களில் வலம் வந்தனர். பெரும்பாலான ஆடவர் அரட்டை அடித்தும் ஆலமர நிழலில் அமர்ந்திருந்தும் ஓய்வாக பொழுதை கழித்தனர். கிராம சபையை சேர்ந்த பெரிசுகளும் ஒமரோவின் வயதை ஒத்தவர்களும் சற்றே இளையவர்கள் சிலரும் ஆண்டுதோறும் அறுவடை திருவிழாவிற்கு முந்தைய கிராம செயல்பாடுகளை தீர்மானித்தனர். அவர்கள் மரியாதை நிமித்தம் கேளிக்கைகளிலிருந்து ஒதுங்கியிருந்தனர். அவ்வப்போது 2-3 இளைஞர்கள் எழுந்து கைகளை அகல விரித்து சுண்டு விரல்களால் பிணைத்தபடி பழங்கால ஆப்பிரிக்க ஆடவர் ஆட்டத்தை ஆடியபடி கிராமத்தை சுற்றி வந்தனர். ஆனால் ஒரு சிலர் தனியாக நீண்ட நேரத்தை செலவிட்டனர். அவர்கள் மரப்பலகைகளில் பல்வேறு அளவுகளிலும் வடிவங்களிலும் உருவங்களை செதுக்கிக் கொண்டிருந்தனர். குண்டாவும் அவனுடைய தோழர்களும் தம்முடைய கவன்களை ஓரங்கட்டிவிட்டு சிற்பிகள் செதுக்கிக் கொண்டிருந்த புதிரானவையும் பயங்கரமானவையுமான முகமுடிகளை கவனித்துக் கொண்டிருந்தனர். அவை விழா காலத்தில் நடனமாடப் போகிற நடன கலைஞர்கள் அணிந்து கொள்வதற்கானவை. வேறு சிலர் புயங்களும் கால்களும் உடலுடன் ஒட்டியபடியும் பாதங்கள் தட்டையாகவும் தலை நிமிர்ந்து இருக்குமாறும் மனித உருவங்களையும் விலங்குகளின் உருவங்களையும் செதுக்கினர். பிண்டாவும் பிற பெண்களும் கிராமத்தின் புதிய கிணற்றடியில் அவர்களுக்கு கிடைத்த வழிகளில் ஓய்வாக பொழுதுபோக்கினர். அவர்கள் தினமும் அங்கே கூடி குளிர்ந்த நீர் இறைப்பதும் சிறிது நேரம் பழமை பேசுவதும் வழக்கம். விழா நெருங்கிக் கொண்டிருந்ததால் அவர்களுக்கு வேலை பளு அதிகம் இருந்தது. ஆடைகளை தைக்கும் பணியை முடித்தாக வேண்டும். குடிசைகளை தூய்மைப்படுத்துவதும் உலர்ந்த உணவு பண்டங்களை ஊற வைப்பதும் இறைச்சி வறுவலுக்காக ஆடுகளை வெட்டுவதும் அவர்களுடைய வேலை. அத்தனைக்கும் மேலாக விழாவின் போது தம்மை மிகவும் அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும். பெண்கள் முரட்டுத்தனமாக மரங்களில் ஏறி விளையாடி கொண்டிருந்ததை குண்டா அடிக்கடி பார்த்திருந்தான். அவர்களெல்லாம் அடக்க ஒடுக்கமாக நடந்து கொண்டனர். அவர்கள் நிமிர்ந்து கூட நடக்கவில்லை. அவர்களை போய் பெரிய ஆட்களெல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கிறார்களே, வில்லம்பை கொண்டு குறிப்பார்த்து தெரிக்க அறியாத அப்பாவி பொண்ணுங்க, குண்டா வியந்தான். அத்தகைய பெண்களின் வாய் முட்டி அளவிற்கு வீங்கியிருந்தது. உதடுகளின் உட்பகுதி முட்களால் கீறப்பட்டு புகைக்கறி கொண்டு தேய்க்கப்பட்டிருந்தது. பிண்டாவும் 12 வயதிற்கு மேற்பட்ட கிராம பெண்டிருடன் சேர்ந்து ஒருவித இலைகளை இடித்து காய்ச்சி குளிர வைத்து வடித்த சாற்றில் பாதங்களையும் உள்ளங்கைகளையும் நினைத்து மை வண்ணமாக்கி கொண்டாள். அம்மாவை பார்த்து குண்டா காரணம் கேட்டான். ஓடிப்போடா துரத்தினாள். அப்பாவை கேட்டான். பெண்கள் எவ்வளவு கருப்பாக இருக்கிறார்களோ அவ்வளவு அழகாக இருப்பார்கள். அதுதான் எதுக்கு? நீயாகவே புரிந்து கொள்ளும் காலம் வரும். அறுவடை திருவிழாவின் கடைசி நாள் காலையில் அலறல் ஓலம் கேட்டு குண்டா விழித்தான். அங்கே இழுத்து கட்டிக்கொண்டு வெளியே ஓடினான். பேரச்சம் அடிவயிற்றை பிசைந்தது. அருகில் இருந்த பல குடிசைகளுக்கு முன்பு முகத்தில் பயங்கரமான முகமுடிகளையும் தலையில் பெரிய பெரிய முண்டாசுகளையும் உடலில் இலைகளையும் மரப்பட்டைகளையும் அணிந்து 5-6 முரடர்கள் கைகளில் ஈட்டிகளை சுழற்றியபடியும் காட்டுக்கூச்சல் எழுப்பியவாறும் அங்கும் இங்குமாக தாவி பாய்ந்து கொண்டிருந்தனர். குடிசைக்கு ஒருவராக உரிமையவாறு பாய்ந்து நுழைந்தவர்கள் 10 வயதிற்கு மேற்பட்ட நடுநடுங்கிய பையன் ஒருவனை கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு வெளியேறியதை குண்டா பீதியுடன் கவனித்தான். தன்னைப் போலவே பீதி அடைந்திருந்த தன்னுடைய தோழர்களுடைய கூட்டத்தில் இணைந்து கொண்ட குண்டா ஒரு குடிசையின் மூலையில் ஒளிந்து கொண்டு குலை நடுக்கத்தால் அகல விரிந்த கண்களால் துளாவினான். குண்டா சிடாஃபா அவனுடைய தோழர்கள் மறைந்திருந்ததைக் கண்டு கொண்ட முகமூடி மனிதர்களில் ஒருவன் கையில் ஈட்டியை சுழற்றி கொண்டு பயங்கரமாக கத்தியவாறு அவர்களை நோக்கி பாய்ந்தான். சற்று தூரத்திலேயே நின்றவன் தான் பிடித்து வைத்திருந்த பையனை நோக்கி திரும்பி விட்டான். ஆனாலும் பீதியால் நடுநடுங்கியவாறு பொடியன்கள் சிதறி ஓடிவிட்டனர். கிராமத்தின் 10 முதல் 15 வயது பயல்களை எல்லாம் திரட்டிய முரடர்கள் அவர்களை தமது அடிமைகளுடன் ஒப்படைத்தனர். அவர்கள் பயல்களை கையை பிடித்து இழுத்து கொண்டு ஒவ்வொருவராக கிராமத்தின் நுழைவாயிலை விட்டு வெளியேறினர். குண்டா கேள்விப்பட்டிருந்தான். ஜூப்பியூர் கிராமத்திலிருந்து 10 முதல் 15 வயது பயல்களை ஆம்பளைங்களுக்கான பயிற்சி அளிப்பதற்காக கூட்டி செல்லப் போகிறார்கள் என்று. ஆனால் அவ்வளவு பயங்கரமாக அது நடக்கும் என்று அவன் நினைத்து பார்க்கவில்லை. ஆம்பளைக்கான பயிற்சி அளிக்கின்ற முரடர்களுடன் அவர்கள் புறப்பட்டு சென்றதிலிருந்து ஒட்டுமொத்த கிராமமும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. அடுத்த சில நாட்கள் குண்டாவும் தோழர்களும் தாம் கண்ட பயங்கர நிகழ்ச்சியை பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர். இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா
கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.